உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆச்சி மட்டன் மசாலாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் ஒரு மட்டன் மசாலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 150 கிராம் சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதனால் எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 300 கிராம் மட்டன், அதை இப்போ நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்த பின்னாடி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும், இந்த கறியிலையும் நல்ல உப்பு சேர்ந்துடும். அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள் மட்டன் அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணி அதுவே நல்லா வற்றும் போது தான் மட்டன் கிரேவி நல்லா கவுச்சி இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தண்ணி இப்போ நல்லா வற்றணும். இப்போ நம்ம இந்த மட்டன் மசாலாவை பேக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதுவே தண்ணி விட்டு நல்லா வற்றிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆச்சி மட்டன் மசாலாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். 300 கிராம் மட்டனுக்கு இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. செய்கிறது ரொம்ப ஈஸியான டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்ததான் நான் இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கணுமேனு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் நீங்கள் உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பிளெயின் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கூடவும் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 விசில் இதை குக் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக மட்டன் வெந்துடும். குக்கர் ஒன்று வேரி ஆகும். உங்களுக்கு உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்குது. கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வேறு எந்த மசாலாவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா சேர்ந்து கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் ப்ளைன் ரைஸ் கூட தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம். தூவிட்டு ஒரு நிமிஷம் இதை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு யம்மியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களோட டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறைய வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.